வணக்கம். ஐவிஎஃப் வித் ஜெயராமில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஒரு ஃபர்டிலிட்டி சென்டரை எப்படி சூஸ் பண்ணுறது? நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க. நார்மலாக உங்கள் நியர்பை சென்டர்ஸில் ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டு வரும். ஸோ அதில் எப்படி நீங்கள் பெஸ்ட்டு ஐவிஎஃப் சென்டரை சூஸ் பண்ணுறது? இல்லை நீங்கள் ஒரு டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டியில் இருக்கீங்க பட்சத்தில், ஸோ டயர் 1 சிட்டி இப்போ சென்னை மாதிரியான ஒரு ஊரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டாக, இல்லை கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி டயர் 2 சிட்டியில் இருக்கிறப்ப நீங்கள் அங்கே இருக்க சென்டரில் எடுக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐவிஎஃப் சென்டரை எப்படி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்கள் இருக்க லொக்காலிட்டியில் மேபி கார்ப்பரேட்ஸ் ஐவிஎஃப் சென்டர் இருக்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிசிங் டாக்டர் ஐவிஎஃப் சென்டர் ரன் பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் சென்டர் அட்டாச்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபர்டிலிட்டி கன்சல்டோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அவங்க எவ்வளோ வருஷமாக அந்த ஐவிஎஃப் சென்டர் ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய பேஷண்ட் டெஸ்டிமோனியல், இதுக்கு முன்னாடி இருக்க பேஷண்ட் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஜென்ரலாக பார்க்கலாம். மோஸ்ட்லி மகப்பேறு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டாக்டரோட எக்ஸ்பர்டிஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்கிட்ட போய் தான் எனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. நல்ல வெல் ட்ரெயின்ட் ஒரு 5 years to 10 years 3 years அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட்டும் உங்கள் சிட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், எம்ப்ரியாலஜி லேப். அந்த ஹாஸ்பிட்டலில் எம்ப்ரியாலஜி லேப் எப்படி இருக்குது, எம்ப்ரியாலஜிஸ்ட் யார், என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க வச்சுருக்காங்க, என்ன இன்குபேட்டரில் அவங்க கல்ச்சர் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான இக்ஸி மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கல்ச்சர் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, இந்தியன் பேஸ்ட் கல்ச்சர் மீடியாவா இல்லை இம்போர்ட்டட் கல்ச்சர் மீடியாவா, எப்படி அவங்களோட ட்ரீட்மெண்ட் சைக்கிள், என்ன மாதிரியான ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட சென்டரோட பிளாஸ்டோசிஸ்ட் அவுட்கம் நீங்கள் எவ்வளோன்னு கேட்கலாம். ரெண்டாவது, அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் எவ்வளோன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங், எம்ப்ரியாலஜி கவுன்சிலிங் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எம்ப்ரியாலஜி கவுன்சிலிங் அண்ட் இஃப் இட் இஸ் நெசசரி ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஹிஸ்ட்ரியை பொறுத்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுவாங்க. மூணாவது, அஃப்கோர்ஸ் எவ்வளோ இதுக்கு செலவாகும், காஸ்ட் வைஸ் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் அங்கே இருக்க ஒரு 4-5 ஐவிஎஃப் சென்டர் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 4-5 ஐவிஎஃப் சென்டர்லையும் நீங்கள் போயிட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் காஸ்ட், எவ்வளோ ஒரு சைக்கிளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃப்ரீசிங்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்களா, இல்லை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்களா, இல்லை மொத்தமாக பேக்கேஜாகவே அவங்க அஃபர் பண்ணுறாங்களோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஐவிஎஃப் சென்டரில் இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஓகே சார், டாக்டர் ஓகே, எம்ப்ரியாலஜிஸ்ட் ஓகே, லேப் ஓகே, அவங்களோட சக்ஸஸ் ரேட் ஓகே, பட் எனக்கு நான் ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக வேணாம், ஏன்னா இவ்வளோ காசு நான் செலவு பண்ணுறது அதுக்கு தானே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக ஐவிஎஃப்ன்றது ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு மாரத்தான் மாதிரி தான். அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தான் மெஜாரிட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியா இல்லை மேல் இன்ஃபர்டிலிட்டியா, எவ்வளோ வருஷம் நீங்கள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்கீங்க திருமணத்துக்கு அப்புறம், உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கா, இல்லை மேல் இன்ஃபர்டிலிட்டி அசோஸ்பெர்மியா கேஸா. ஸோ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் டிபெண்ட்ஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு ரீசன் என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கும், பட் ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக இருக்காது. ஸோ இது ட்ரீட்மெண்ட் மோஸ்ட்லி நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுப்போம். ரிமைனிங் அது கடவுள் கையிலன்ற மாதிரி தான் நாங்களே சொல்லுவோம் ஒரு சில நேரம். ஸோ ஈவன் மெனி பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க, ஹோப் இல்லாமல் வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவங்களோட எம்ப்ரியோ குவாலிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரெக்னன்சி சான்ஸ் கம்மின்ற மாதிரி தான் நாங்கள் கவுன்சிலிங்கே பண்ணுவோம். ஈவன் இந்த எம்ப்ரியோ குவாலிட்டி வாஸ் வெரி புவர். 4BC கிரேடாக இருக்கலாம், இல்லை 4BB 4CC கிரேடாக இருக்கலாம், 4BB கொஞ்சம் மாட்ரேட்டரான கிரேடு, 4CC கிரேடாக இருக்கலாம். அந்த மாதிரி எம்ப்ரியோஸை வேறு வழி, ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு எம்ப்ரியோ தான் இருக்கும். வெறும் அவங்களுக்கு அந்த மொத்த சைக்கிள்லேயே ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் வந்திருக்கும். அந்த எம்ப்ரியோ கிரேடும் நல்லா இருக்காது, பட் நாங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லைன்றனால நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் இட் இஸ் எண்ட் அப் வித் பாசிட்டிவ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான அனுபவங்களும் என்னுடைய கெரியரில் நான் பார்த்துருக்கேன்.
ஸோ எம்ப்ரியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்து ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி அதில் யூப்ளாய்டு எம்ப்ரியோவாக இருந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகாமல் போயிருக்கு. வேற பல காரணங்கள்லாம் இருக்கலாம், எண்டோமெட்ரியல் திக்னஸ் சரியா இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நிறைய ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம ஓரளவுக்கு சொல்கிறோம், பட் கண்ணுக்கு தெரியாமல் இன்டர்னலாக அது நிறைய விஷயங்கள் நடக்கும் எம்ப்ரியோஸ் அண்ட் யூட்ரஸ் இதுக்குள்ள. ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட் ஐவிஎஃப் சென்டர் சூஸ் பண்ணுறதுனால மட்டும் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் கிடையாது, உங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது அஃப்கோர்ஸ் இந்த சென்டரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஹவ் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் வித் யுவர் டாக்டர், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ளீஸ் டாக் டு யுவர் எம்ப்ரியாலஜிஸ்ட் அஸ் வெல். வாட் இஸ் அ எம்ப்ரியோ கிரேட், அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அந்த எம்ப்ரியோ கிரேடை கேட்டுட்டு எவ்வளோ எம்ப்ரியோஸ் இருக்குது, எத்தனை சைக்கிள், இந்த சைக்கிளில் எவ்வளோ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அவங்களால பண்ண முடியுன்றதை கேட்டுக்கோங்க. மேபி 1 சைக்கிள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 8 எம்ப்ரியோஸ் கூட இருக்கலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர் சைக்கிளில் 1 அல்லது 2 எம்ப்ரியோஸை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 4 செட் ஆஃப் எம்ப்ரியோஸை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம். அவங்க ஃபஸ்ட்டு எம்ப்ரியோஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நெகட்டிவ் வருது. ரெண்டாவது செட் ஆஃப் எம்ப்ரியோ, அதாவது 2 எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நெகட்டிவ் வருது. 3வது எம்ப்ரியோ 3 செட் ஆஃப் எம்ப்ரியோவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுலேயும் நெகட்டிவ் வருது. அந்த பேஷண்ட் ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நீங்கள் இவ்வளோ சைக்கிள்ஸ், இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி, இவ்வளோ இது பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க, லாஸ்ட்டாக இருக்கிற அந்த கிரேடு கொஞ்சம் நல்லா இல்லாத எம்ப்ரியோ தான், பட் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிடுங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன். அவங்களும் இல்லைங்க சார், எங்களுக்குலாம் இதில் நம்பிக்கை இல்லை, என்ன சார் எல்லாமே நெகட்டிவாக வருது அப்படின்ற மாதிரியே இருந்தாங்க. பட் லெட் ட்ரை, அந்த ஒரு செட் ஆஃப் எம்ப்ரியோவை ஏன் விடணும் அப்படின்ற மாதிரி பேஷண்ட்டை புஷ் பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, மேபி அது பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சியாவோ இல்லை அபார்ஷனுக்கு சான்சஸ் ஹை இருக்குது, பிகாஸ் த எம்ப்ரியோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் நேச்சரோட வந்து அதிசயம் வந்து இதுதான், அது நேச்சுரல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கையில் எதுவுமே இல்லை, அது ஜெனட்டிக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கலாம் அந்த எம்ப்ரியோ. ஈவன் என் டாக்டர்கிட்டையுமே நான் சொன்ன விஷயம் என்னென்னா, மேம் அதை பேஷண்ட்டை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்க, பிகாஸ் எம்ப்ரியோ குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. மேபி எம்டி சாக் இருக்கலாம், இல்லை அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம், இல்லை ஃபீட்டல் ஹார்ட்பீட் ரேட் வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் எம்ப்ரியோ கிரேட்ஸ்னால அப்படின்ற மாதிரி சொன்னோம். பட் ஃபாலோ பண்ணதில் அந்த உங்களுக்கு நல்ல எம்ப்ரியோ நல்லா டெவலப் ஆகிருந்துச்சு, சாக் இருந்துச்சு, ஹார்ட் பீட் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ட்வின்ஸ் பிறந்துச்சு. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் நான் பார்த்த என்னுடைய பர்சனல் அனுபவங்கள். ஸோ ஐவிஎஃப் சென்டரை சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, மொத்தமாக நீங்கள் வந்து உங்கள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் விடாமல் நீங்கள் திருப்பி அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.